ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. நம்ம அன்லீஷிங் செல்ஃப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு 5வது நாள். வாழ்க்கையில் 2 விதமான மக்கள் இருப்பாங்க. ஒரு விதமான மக்கள் தன்னுடைய வேலையை கூட செய்யாத மக்கள். இன்னொரு விதமான மக்கள் என்னன்னா, மற்றவங்களுடைய வேலையும் சேர்த்து செய்கிற மக்கள். இப்போ நமக்கு எப்பயுமே என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற வேலையும் சேர்த்து செய்கிற மக்கள் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேர் அந்த விதத்தை சேர்ந்தவங்களாக தான் இருப்பீங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தண்ணியும் தாண்டி மற்றவங்களுக்காக யோசிக்கிறோம் நம்ம. ஆனால் நம்ம எவ்வளோ கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் இந்த உலகம் வாங்கிக்கிட்டே இருக்கே தவிர திரும்ப கொடுக்கறதே இல்லை. இந்த உலகம் ஏன் நம்மள மாதிரி இருக்கிறது இல்லை? இந்த மாதிரியான சிந்தனைகள் வருங்க. ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய நேரங்களில் நீங்கள் உங்களோட வேலையை மட்டும் செய்வதில்லாமல் நீங்கள் மற்றவங்களுடைய வேலையும் சேர்ந்து செய்ய 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 ஓரளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அதை செஞ்சுக்கிறதுக்கு அவங்க இருக்காங்களே, அவங்க செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேலையை செய்ய செய்ய அதில் நம்ம சிறப்பாகிட்டே போகும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்றது. இப்போது நீங்கள் மற்றவங்க வேலையை செஞ்சு 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 என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மசில்ஸ் வீக் ஆகிடும். மசில்ஸ் வீக் ஆகிடுது அப்படின்னா என்னென்னா, வேலையை செய்வதற்கு உடலில் மட்டும் சக்தி இருக்கிறது அவசியம் இல்லை, மனசுலையும் சக்தி இருக்கிறது அவசியம். இந்த விஷயத்தை என்னால் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு அந்த மற்றவங்க யோசிக்கும் பொழுது, இது நிறைய நேரங்களில் உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஆஃபீஸில் இருக்க கொலீக்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி அவங்க அந்த வேலையை செய்யணும்னு யோசிக்கும் பொழுது, அவங்க மாதிரி நம்மளால செய்ய முடியாதுல்ல அப்படின்னு அவங்க கையை எடுக்க ஆரம்பிக்கலாம். இதில் இன்னொரு உண்மையான விஷயமும் இருக்குது. கொஞ்ச நாளில் அதே விஷயம் சோம்பேறித்தனமாக மாறிட்டா அதான் அவங்க இருக்காங்கல்ல செஞ்சுப்பாங்க, அந்த மாதிரியான எண்ணங்கள் வருவதும் உண்மையான விஷயம்தான். இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம செய்வது தவறுலாம் கிடையாதுங்க. நம்ம ஒன்றும் தப்பான மனிதர்லாம் கிடையாது மற்றவங்களோட ஒர்க்கை எடுத்து செய்யறதுக்கு. ஆனால் அது ஒரு பெரிய நல்ல விஷயமா கருதுறதோ, இல்லை நான் என்றைக்குமே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு யோசிக்கிறதோ பிரச்சனையான விஷயம்தான். எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்கிற உதவியை நீங்கள் நோட்டீஸ் கூட பண்ணக்கூடாது. அப்படி இருந்து செஞ்சீங்கன்னா தான் உங்களுடைய மனசு நான் உதவி செஞ்சுருக்கேன், அதுக்காக எனக்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்னு யோசிக்காமல் இருக்கும். அப்படி செய்யும் உதவிகள் மட்டுமே தான் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு குறைந்தபட்ச ரெக்கக்னிஷனையாவது நீங்கள் எதிர்பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் டிசப்பாயின்மெண்ட் மட்டுமே தான் மிஞ்சும். ஸோ நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், உதவிக்காரங்களை நீட்டலாம். ஆனால் ஒரு லெவலில் அவங்க வேலையை செய்யணும், நம்ம வேலையை செய்யணும் அப்படின்ற தெளிவுக்கு வர வேண்டியது அவசியமான விஷயம்ங்க. அப்படி விட்டால் நிறைய நேரங்கள் அவங்களோட வேலையை கம்ப்ளீட் பண்ணுறது இல்லைங்களே, நான் நினச்ச மாதிரி ரிசல்ட் வரது இல்லைங்களே அப்படின்னா, அப்போ நீங்கள் உங்கள் மனசில் ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கணும். அது என்னென்னா, நான் எனக்காக என்னுடைய வேலையை முடிப்பதற்காக அவங்களுடைய வேலையை சேர்த்து செய்கிறேனே தவிர அவங்களுக்கு ஒரு கரிசனமாகவோ இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் ஆகணும் இந்த வேலையை செய்யறதில்லை அப்படின்ற தெளிவு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை கிடையாது. அது உங்களுடைய வேலையாக மாறிடும். ஆனால் இது கண்டிப்பாக மற்றவங்களோட வேலை தான், நான் என்னவோ அவங்களுக்கு அவுட் ஆஃப் த வே போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற சிந்தனையிலேயே நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது மற்றவங்க மேலே இருக்க கசப்புணர்வாக மாற ஆரம்பிக்கும். அது போக போக உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு கசப்புணர்வாக மாற ஆரம்பிச்சிடும். இந்த டெலிகேஷன் சொல்கிறதுங்க, அதாவது மற்றவங்களுடைய வேலையை மற்றவங்களை செய்ய விடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கலைங்க. அது செய்யறதுக்கு ஒரு நிறைய தைரியம் வேணும். நம்ம என்னவோ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம தாங்கி பிடிக்கிறதுனால இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம தாங்கி பிடிக்கிறதுனால தான் நம்மளுடைய ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ ஏங்கிட்டு இருக்காங்க, இல்லை நம்ம கம்பெனி ஏங்கிட்டு இருக்குன்னு நினைப்போம். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் இல்லாத போதும் அந்த கம்பெனி இருக்கும், நீங்கள் இருக்கும் போதும் அந்த கம்பெனி இருக்கும், நீங்கள் போனதுக்கு அப்புறமாவும் அந்த கம்பெனி இருக்கும். வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே அப்படிதான். நீங்கள் இருக்கிறதுனால ஒரு செயல்பாடு நல்லா வேணால் நடக்கலாமே தவிர நீங்கள் இல்லாததுனால அந்த செயல்பாடு நிற்க போகிறது இல்லை. இதை நம்ம மனசுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா, நான் என் வேலையை செய்கிறேன், அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக செய்கிறேன். ஆனால் எல்லாருடைய வேலையை நான் எடுத்துக்கணும்னு முயற்சி பண்ணேன்னா அது ஒரு என்லெஸ் பேட்டில், அதாவது அது முடிவில்லா போர் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கணும். அதை நான் செய்ய செய்ய என்னுடைய டென்ஷனும் என்னுடைய ஆங்ஸைட்டியும் ஏறிக்கிட்டே தான் போகும், இறங்க போகிறதில்ல. அதனால என்னுடைய வேலையே என்னால் ஃப்யூச்சரில் செய்ய முடியாமல் போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்களோட வேலையிலேருந்து நம்ம கை எடுக்க பழகுவோம். இது ரொம்பவும் அவசியமான விஷயம் உங்களுடைய எஃபிஷியன்சிக்கும் நீங்கள் வளர்வதற்கும். இன்னொரு விஷயம், உங்களை தாண்டி ஒரு விஷயம் பெருசாக வளரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆள் மட்டும் பற்ற மாட்டீங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் தேவைப்படுவாங்க. அவங்களும் தவறு செய்வாங்க, ஆனால் தவறு செய்ய செய்ய தான் கற்றுப்பாங்க. உங்களுடைய ஒரே வேகத்தில் அவங்களால கற்றுக்க முடியுன்றது அவசியம் இல்லை, ஆனால் அவங்களும் கற்றுப்பாங்கன்ற நம்பிக்கை தான் அவங்களுடைய ஃபெயிலியர், அதாவது அவங்களுடைய தவறுகளை அக்செப்ட் பண்ணிக்கிற உங்களுடைய மனப்பான்மை தான் உங்களையும் வளர்க்கும். நீங்கள் எதை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் வளர்க்கும். அட் த சேம் டைம் மனசில் நிம்மதியும் இருக்கும். ஸோ 5வது நாளுடைய முக்கியமான பாயிண்ட், உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க, மற்றவங்க வேலையை மற்றவங்களுக்கு விட்டுருங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கை எடுக்க பழகுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.